பாண்டிச்சேரியில் இதுவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சமச்சீர் கல்வி சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் அதை ஃபுல்லாக சிபிஎஸ்சி சிலபஸாக மாற்றினாங்க. அதனால் ரீசெண்டாக நடந்த மாடல் எக்ஸாமில் 95% ஸ்டூடெண்ட்ஸ் 10th 12th ஃபெயில் ஆகியிருக்காங்களாம். இது காரணங்கள் நான் சொல்கிறேன். 10th சமச்சீரில் எவ்வளோ ஒரு வீக்கான ஒரு ஸ்டூடெண்ட்டையும் திரும்ப அதே கொஷினை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு மார்க் எடுத்துடலாம். அதாவது 10th சமச்சீர் கிட்டத்தட்ட ஒரு மனப்பாட முறை தான். கொஸ்டின்ஸும் பெரிய அளவு க்ரியேட்டிவாவோ புதுசாவோலாம் வராது. இப்போ தான் 12thலாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸில் ஏதாவது ரொம்ப ரேராக க்ரியேட்டிவாக கேட்பாங்க. ஸோ 10th சமச்சீரை பொறுத்த வரைக்கும் 12th சமச்சீரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை மார்க் எடுக்க வைக்கிறது ஈஸி. அது நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நமக்கு சிபிஎஸ்சி சிலபஸில் வராது. சிபிஎஸ்சி சிலபஸில் ஒரு குழந்தை படிக்கணும்னா அவங்களுக்கு சுயமாக அந்த கொஸ்டினை புரிஞ்சு எழுத தெரியணும். அதை க்ரியேட்டிவாக அட்டன் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஒரு குழந்தை திடீர்னு ஒரு சிபிஎஸ்சி போர்டுக்குள்ளே போய் மார்க் எடுக்கவே முடியாது. அதுதான் இங்கே நடந்திருக்கு. சரி, நம்ம என்ன சார் பண்ணுறது? உங்கள் குழந்தை சின்ன வயசுலேருந்து, அதாவது தன்னோட கேஜி இல்லை தன்னோட லோயர் கிளாஸ்லேருந்து நல்ல சிபிஎஸ்சி ஸ்ட்ரீம்லேயே வெறும் சிபிஎஸ்சி புக்கும் வெறும் சிபிஎஸ்சின்னு ஸ்கூலில் போட்டால் அது சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆகிடாது. முழுக்க அந்த சிபிஎஸ்சி பேட்டர்ன்லேயே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸ் எக்யூப்டாக இருந்தாங்கன்னா, அந்த பேட்டர்ன்லேயே இந்த குழந்தைங்க க்ரியேட்டிவாக படித்து வந்தாங்கன்னா அவங்க தைரியமாக 10th எக்ஸாம் சிபிஎஸ்சி அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் அவங்களுக்கு வந்திருக்கும். சரி, அதே மாதிரி 12th 10th நல்ல மார்க் எடுக்கிறாங்க. டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க, என் பையனுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கா, புரிஞ்சு சொந்தமாக எழுத முடியுமா? அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பசங்களாக இருந்தால் நீங்கள் 12th சிபிஎஸ்சி எடுக்கலாம். இல்லைனா தப்பி தறி கூட 12th சிபிஎஸ்சி பக்கம் போகக்கூடாது. ஏன்னா 10th சிபிஎஸ்சி எந்த அளவுக்கு கஷ்டமோ அது மாதிரி 100 மடங்கு 12th சிபிஎஸ்சி கஷ்டம். இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நான் எடுக்கிறனால என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். சரி, எனக்கு மார்க் தான் முக்கியம், எப்படியாவது என் பிள்ளை 10th 12th மார்க் எடுக்கணும், இன்ஜினியரிங் கட் ஆஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, நம்ம குழந்த பேஸ்லேருந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் படிக்கலை, சிபிஎஸ்சி பெரிய அளவில் டீச்சர்ஸ் சிபிஎஸ்சி பேட்டர்னில் சொல்லித்தரல அப்படின்னா நம்ம சிபிஎஸ்சியை கண்டினியூ பண்ணாமல் 10th வரும்போது நீங்கள் மெட்ரிக், அதாவது சமச்சீர் போர்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது நல்லது. சரிங்களா? ரைட். ஏன்னா அப்போ உங்களுக்கு 10th மார்க் நல்லா வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி 10th சிபிஎஸ்சியில் அந்த குழந்தைனால நல்லா பெருசாக பிரகாசமாக இருக்க முடியல அப்படின்னா, மார்க் பெருசாக வரலைன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 11th and 12th சமச்சீர் போர்டுக்கு போயிருங்க. 12th சிபிஎஸ்சி அப்படிங்கிற மிகப்பெரிய கடலை தாண்டக்கூடிய ஒரு டாஸ்க்கை தப்பி தவறி கூட எடுத்துடாதீங்க. ஸோ இதுதான் பேஸ், இதுதான் இங்கே நடந்திருக்கு. இதில் மோசமான தப்பு ஏன்ப்பா இது நடந்துச்சுன்னா ஒரே வார்த்தையை சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து சிபிஎஸ்சி பேட்டர்னில் படிக்காத குழந்தைங்களை திடீர்னு ஒரு புக்கை மாற்றி கொடுத்து சிபிஎஸ்சி பேட்டர்னில் எழுதுனா யாருனாலும் எழுத முடியாது. சரிங்களா? ஒரு கிணத்துக்குள்ளேயே நீச்சல் எடுத்த குழந்தைய கொண்டு போய் கடலில் திடீர்னு நீச்சல் அடிக்க சொன்னால் எப்படி இருக்கும்? வளர்ந்து அதுக்கப்புறம் அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.